ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் கொலை செய்யப்பட்டது தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணியை சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளில் சாதி மறுப்பு திருமணம் செய்த 82 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக கொளத்தூர் மணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற உத்தரவை அமல்படுத்துமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி கவுல் தலைமையிலான அமர்வு தனது புகார் தொடர்பான ஆதாரங்களை தாக்கல் செய்யுமாறு கொளத்தூர் மணிக்கு அறிவுரை வழங்கியது. மேலும் சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பின்னர் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எங்கெல்லாம் ஆணவ கொலை நடைபெற்றிருக்கிறது, அதை தடுத்து நிறுத்த காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததன் காரணம், இதையெல்லாம் விரிவாக அறிக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் தெளிவாக அதற்கான உத்தரவுகளை உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் என்று இன்று வந்த வழக்கில் உத்தரவிட்டு அந்த வழக்கை தேர்தலுக்கு பிறகு நீங்கள் தாக்கல் செய்யுங்கள் என்கிற லிபர்ட்டியோடு தலைமை நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.